Hi students, I'm Maithili. This is 9th standard max exercise 4.2 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 4.2ல ஆல்ரெடி நம்ம 6th சம் வரைக்கும் நம்ம போன வீடியோவில் முடிச்சாச்சு. Now we'll see the 7th sum. ஸோ இப்போ இந்த 7th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Iron rods A, B, C, D, E and F are make a design in a bridge as shown in this figure. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு அயன் ராட். ஓகே, ஸோ இப்போ அந்த அயன் ராட் வந்துட்டு பிரிட்ஜ் ஷேப்பில் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படின்றது. இந்த சைடு இருக்குல்லையே அந்த லாஸ்ட் இந்த சைடு வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நமக்கு 2 பேரலோகிராம், இது வந்து ஒரு பேரலோகிராமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு பேரலோகிராம். ஸோ இப்போ 2 பேரலோகிராம் வந்து ஜஸ்ட் இன்டர்செக்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அப்போ இந்த சைடு வந்து பி, இது ஏ, இது வந்து பி அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பேரலோகிராமில் இந்த சைடு வந்து சி அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து டி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த மேலே இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் இந்த சைடு இ, அப்புறம் கீழே இந்த சைடு வந்து எஃப் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஸ்மால் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ இதோட இந்த சைடு வந்து 75 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்துட்டிங்கன்னா இந்த கீழே வர்ற இந்த ஆங்கிள், ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இதில் நம்ம இங்கே கூட பாருங்கள், ஏ இஸ் பேரலல் டு பி, இந்த சைடு ஏயும் பியும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். ஏன்னா பேரலோகிராம் அப்படின்னாலே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் தான் இல்லையா, ஸோ பேரலல் அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த 2 சைட்ஸ் வந்து பேரலல் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த சியும் டி, இந்த 2 லைன்ஸ் வந்து பேரலல் அப்படின்றாங்க. அதே மாதிரி இயும் எஃப்பும் இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுனாக்கா ஃபைண்ட் தி மேக்டு ஆங்கிள் பிட்வீன். ஸோ நம்ம ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆங்கிள் பி அண்ட் சி. ஸோ இதுதான் ஆங்கிள் பி, பின்ற லைன் இருக்குது, இங்கே சின்ற லைன் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 லைனுக்கு இடையில் இருக்கிற இந்த ஆங்கிளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் பி அண்ட் சி, ஸோ இந்த லைன் பி இங்கே இந்த லைன் போகுது, சின்றது இங்கே போகுது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா டி அண்ட் இ. ஸோ இங்கே டி இருக்குது, ஸோ அப்போ இந்த டிக்கும் இந்த இக்கும், ஸோ இந்த 2 லைன்ஸ் இருக்குன்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்புறம் டி அண்ட் எஃப், ஸோ இங்கே டி இங்கே இருக்குது, இந்த டிக்கும் இந்த எஃப்க்கும் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சி அண்ட் எஃப், ஸோ சி எங்கே இருக்குது நமக்கு, இந்த லைன் தான் சி அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ அப்போ இந்த சிக்கும் இந்த எஃப் இதுக்கும் அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்கள், பி அண்ட் சி அப்படின்னா இந்த லைன் வந்து நமக்கு இங்கே இதுதான் பின்னு எடுத்திருக்கோம், இதுதான் சி அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இதில் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இது என்னது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா இங்கே நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இது 30 டிகிரினா இதோட ஆப்போசிட் தான் இது இல்லையா. ஸோ அப்போ இதுவுமே நமக்கு வந்து 30 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ ஜஸ்ட் பாருங்கள், அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ என்ன அப்படின்னு எழுத போகிறோன்னா ஜஸ்ட் அந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ நமக்கு ஒன்று கொடுக்காதனால ஜஸ்ட் இந்த ஆங்கிளை வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துடலாம். அப்போது ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்றத எழுதணும். தட் இஸ் vertically opposite angles are equal. ஓகே, அப்போ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு, ஆங்கிள் பி அண்ட் சி. ஓகே, அப்போ பி அண்ட் சி அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருந்த கொஷின். அப்போ இது வந்து நம்ம ஒரே லைனில் ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்றதுனால இது 30 டிகிரி, அதனால் இதுவும் 30 டிகிரின்னு எழுதியாச்சு. அப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருந்தாங்க, டி அண்ட் இ. ஸோ அப்போ இதுதான் நமக்கு டி, இதுதான் இ இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கு எடுக்கிற இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு என்ன பண்ணிடலான்னா ஜஸ்ட் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு அட்ஜசன்ட் சைடு இல்லையா.
ஸோ இதுவும் adjacent side, அடுத்தடுத்த சைடு அப்படின்றது தான் நம்ம adjacent side அப்படின்னு எடுப்பீங்க. ஸோ இதுவும் adjacent side அப்படின்னா இதுவும் adjacent angle அப்படி இருக்கும். ஓகே, இது ஒரு ஆங்கிள், இதோட adjacent ஆங்கிள்னா இந்த ஆங்கிள், இதோட அடுத்த ஆங்கிள் இதுதான் இல்லையா? ஸோ அப்போ இந்த adjacent ஆங்கிள், ரெண்டு adjacent ஆங்கிள் ஆட் பண்ணும்போது that value equal to 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து 75 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த 75 எடுத்துக்கலாம், அப்புறம் இதை வந்து ஆங்கிள் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நமக்கு தெரியாதனால ஆல்ரெடி ஆங்கிள் 1 வந்து நம்ம எடுத்தாச்சு இல்லையா? ஸோ இதை வந்து ஆங்கிள் 2 அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ 75 டிகிரி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படி எடுத்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? D and C, சாரி D and E, D and E அதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து நான் எடுத்துட்டோன்னா ஆங்கிள் 2, நமக்கு அந்த தெரியாத ஆங்கிள் ஆங்கிள் 2 அப்படின்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு அதோட அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது 75 டிகிரி. அப்போ இந்த 2 ஆங்கிள்ஸ், அதாவது இது ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள், அது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 180 டிகிரி வந்திருக்கணும். ஓகே, என்ன கண்டிஷன் அப்படின்றத எழுதுங்க. adjacent angles equal to 180 டிகிரி, அதாவது sum of adjacent angle அப்படின்னு எழுதிக்கோங்க. sum of adjacent angles equal to 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் தான் தெரியணும் இல்லையா? ஆங்கிள் 2 அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஸோ ஆங்கிள் 2 மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். இங்கே 180 டிகிரி ப்ளஸ் 75 ரைட்டுக்கு போகிறப்போ மைனஸ் 75 டிகிரி அப்படின்னு ஆகிடும். ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 மைனஸ் 75 எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 105 டிகிரி வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் ஆங்கிள் டிக்கும் சைடு சிக்கும் ஈக்கும் இருக்கிற ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்ம ஆங்கிள் 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். டிஇ இது ரெண்டுக்கு இடையில வர்ற இந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்து 105 டிகிரி வருது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு இந்த ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. தேர்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், டி அண்ட் எஃப். ஸோ இதுதான் உங்களோட டி, அப்புறம் எஃப் இதுதான் உங்களோட எஃப். அப்போது இந்த 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டும் அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு. அப்போ இந்த அட்ஜசன்ட் சைடுக்கு இடையில இருக்கிற இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். எப்படின்னா இதோட ஆப்போசிட் பாருங்கள் எங்கே இருக்குது? இது 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது 75 டிகிரி அப்படின்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுமே நமக்கு ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அப்போ இது 75 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இதோட ஆப்போசிட் தான் இது இல்லையா? ஸோ அப்போ இதுவுமே நமக்கு 75 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் எப்படி எழுதணும்னா, தேர்ட் கண்டிஷன் டி அண்ட் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த டி அண்ட் எஃப் நம்ம எப்படி எழுதணும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போது ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிள் தான் இல்லையா? ஸோ என்ன எழுதுவீங்க? டி அண்ட் எஃப் ஈக்குவல் டு, அதுதான் நம்ம வந்து தெரியாதனால ஜஸ்ட் ஆங்கிள் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஆங்கிள் 2 முடித்ததுனால ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 75 டிகிரி. எதனால்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் equal in parallelogram. ஓகே, ஸோ பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால் ஆங்கிள் 3 வந்து நம்ம 75 டிகிரி அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ தேர்ட் கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சி அண்ட் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ சின்னா இது, ஸோ இது சி, இது வந்து எஃப். அப்போ இந்த சிக்கும் எஃப்க்கும் இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் அதே கண்டிஷன் தான். ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்போசிட் ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு இல்லையா? இது வந்து 105 டிகிரி அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இதோட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? இதுதான். அப்போது இது 105 டிகிரி அப்படின்னா இதுவுமே நமக்கு 105 டிகிரி தான். ஓகே, ஸோ இதை வச்சு சொல்லிடலாம். ஸோ ஃபோர்த் ஒன் சி அண்ட் எஃப். ஸோ இதை எடுக்கிறப்போ என்னென்னு சொல்லுவீங்க? அப்போ லாஸ்ட் ஆங்கிள் அப்படின்னால ஆங்கிள் 4 அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 105 டிகிரி. ஏன் அப்படின்ற ரீசன் எழுதணும். இதே கண்டிஷன் தான் இங்கே எழுதுவீங்க. ஐ மீன் ஆப்போசிட் angles are equal in parallelogram.
ஓகே, இதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு சி அண்ட் எஃப் ஈக்குவல் டு 105 டிகிரி அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.